எங்க மருமக குடியிருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபா போட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கிறப்போ 2 கோடி ரூபாய்க்கு வீடா? ஆமா. இப்போ மருமகளுக்கா? ஆமா. மருமக பேர்லயா? மருமக பேர்லயே இருக்குதுங்க. மருமக பேர்ல 2 கார் இருக்குது. பொதுவா வந்து மகன் மேல தானே வாங்குவாங்க, அதுதான் எல்லாரும் வீட்லயும் கேட்டிருக்கோம். மருமக பேர்ல நீங்க வாங்கிருக்கீங்க? இல்ல அனுபவிக்க மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அவங்க தானே இன்னும் அனுபவிக்க போறாங்க. ஓ, அதனால வந்து டேரக்டா மருமக பேர்ல இருக்குன்னா உங்க பேர்ல ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வருது, அது மாமனார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா எவ்வளவு ஹாப்பியா? ரொம்ப குஷியும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். எனக்கு ரொம்ப இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா மாமனார் வந்து மருமகளுக்கு வந்து செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். 3 crores ஒரு தோட்டம் எழுதி கொடுத்துருக்காரு சார். 3 கோடி ரூபாய்? ஆமா சார். என்ன சார் இவ்வளவு விஷயம் இங்க இருக்கவங்க பார்க்க முடியாது, நம்ம மாமனார் கம்மியா பண்ணிருக்காங்களே அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே சொல்லவே மாட்டீங்களா சார்? ஐடி ரைட்லாம் வராது, சும்மா சொல்லுங்க சார். அதுதான் அவரோட இது, செய்யறதெல்லாம் செஞ்சிருவாரு, சொல்ல மாட்டாரு. என்னோட ஃபியூச்சருக்கு, என் குழந்தைங்க ஃபியூச்சருக்கு கூட அவர் செஞ்சிருவாரு. செஞ்சாச்சு, இன்னமும் செய்வாரு அவரு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. வச்சுக்க மாட்டாங்க. யார்? ஓ சார், உங்க அப்பாவா? ஓ அதான் விஷயமா? அப்பா மருமக பேர்ல 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துருக்காங்களா? அவரு என் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய செஞ்சுட்டாருங்க சார். ஓ, ஆனா சார் உங்களை மாதிரி ஒரு ட்ரீம் மாமனார் கிடைக்கணும் தான் பல பேர் வெயிட் பண்ணுவாங்க. யார் கொடுப்பா சொல்லுங்க? 2 பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. 2 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி, 3 கோடி ரூபாய்க்கு தோட்டம், 2 காரு. எங்க பாப்பாவுக்குமே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கணுங்க. சார் சமூகம் பெரிய இடமா இருக்கும் போலயே.